எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 131. யுதிஷ்டர் வந்து ராஜாவாயிடுறான். யுதிஷ்டர் எல்லாருனா யுதிஷ்டர் ஒரு பெரிய யாகம் நடத்தான். யுதிஷ்டர் வந்து ஒரு பெரிய யாகம் நடத்த முடிச்சு விட்டப்படுதான். எப்பயுமே யுதிஷ்டருக்கு வந்து அரசாட்சியில் ஒரு ஈர்ப்பு உண்டு. அவர் வந்து அங்கே யாகம் நடத்தி தன்னை வந்து சக்கரவர்த்தியாக முடிச்சு விட்டுக்கிறார். சக்கரவர்த்தியாக முடிச்சு விட்ட உடனே எல்லாரும் எல்லா நாட்டு ராஜாக்களும் வந்துடுறார். ஏன்னா மகாபாரத போர் எவ்வளோ விசேஷமானது. அதில் வந்து கௌரவர்களை கொண்டுட்டா இல்லையா, அதனால இவ பேர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. எல்லா ராஜாக்களும் வரா. எல்லா ராஜாக்களும் வந்து அவரை வந்து அசுமேத யாகத்தை, அவரோட அசுமேத யாகத்தை ஒத்துக்கிறா, ஏற்று நடத்த சொல்கிறா, நடத்துகிறா. நடத்திட்டு இருக்கும்போது இது அர்ஜுனன் வந்து அசுமேத யாகம் கூட்டிட்டு போகிறான். அது வேற, அது தனி இன்னொரு கதை இருக்குது, அதை அப்புறம் பார்க்கலாம். அசுமேத யாகம் நடக்கும்போது ஒரு நாள் அசுமேத யாகம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கீரிப்புள்ள அங்கேருந்து ஓடி வருது. அந்த கீரிப்புள்ள பார்த்தா பாதி தங்கமா இருக்கு, தங்க ஜுவாலையா அடிக்கிறது. இன்னொரு பாதியெல்லாம் சாதாரண இதுவா இருக்கு. அது என்ன பண்ணுது, வேகமா ஓடி வந்து விழுந்து புரண்டுது. அந்த யாகத்தோட அந்த அவிப்பாக அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சொச்சங்கள்லாம் அது மேல விழுந்து புரண்டுது. அதுக்கு ஒன்றும் ஆகலை. பயங்கரமா சிரிச்சுது. சிரிச்சு ஒரு சிரிப்பு சிரிச்சுது, மனுஷன் மாதிரி சிரிச்சுது. சிரிச்ச உடனே அங்கே அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரே அதேமாயிடுது. என்ன இது, இந்த கீரிப்புல வந்தது நேரம் இவ்வளோ பேர் இருக்கும், இத்தனை பேரையும் தாண்டிட்டு அது பாட்டுக்கு வந்து விழுந்து பரண்டு சிரிக்கிறதுன்னு. கீரிப்புலையே எல்லாரும் கேட்பா, தர்மரே கேட்பார், உனக்கு என்ன, ஏன் நீ இது மாதிரி பண்ணுற, இங்கே வந்து விழுந்து பரண்டுட்டு சிரிக்கிறியே என்னன்னு. நீ என்னதான் பண்ணாலும் அந்த பிராமணன் பண்ண யாகத்துக்கு ஈடாகாதுன்னு அந்த கீரிப்புள்ள சொல்லுவோம். பிராமணன் யார் அது என்ன பண்ணான்னு அப்போ சொல்லுவோம். அந்த கீரிப்புள்ள ஒரு கதை சொல்லுவோம். ஒரு பிராமணன் வந்து குருஷேத்திரத்தில் இருந்தான். குருஷேத்திரத்தில் இருந்த ஒரு பிராமணன் வந்து அவனுக்கு ஒரு பிள்ளை, அவனுக்கு பொண்டாட்டி, ஒரு பிள்ளை, சுசர்மான்னு பேர் அந்த அந்த பிராமணனோட பேர். இந்த சுசர்மாவுக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு மருமக, தன்னோட ஒய்ஃபு. இவன் 4 பேரும் அங்கே இருந்துட்டு இருக்கான். அவள் இருந்துட்டு இருக்கும்போது அவள் என்ன பண்ணுறா, அந்த கிரமப்படி என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணுவாள். குஞ்சு விரித்து எடுத்து தான் சாப்பிடுவாள். அந்த நெல் மணிகள், அதுக்கு மேலே என்ன நெல் மணிகள் இப்போ விழுந்திருக்கேன், தானியங்கள் சிந்திருக்கிற தானியங்களை பொறுக்கி எடுத்து தான் சமைச்சு சாப்பிடுவா. அது மாதிரி உஞ்ச விருத்தி தானம் வாங்கி தான் சாதம் சாப்பிடுவா. அது மாதிரி சாப்பிட்டு இருக்கா. எல்லா இடமும் போய் தேடுறா. ஒரு நாள் என்ன ஆயிடுறது, ரொம்ப ஒரு வேளை தான் சாப்பிட்றா, ரொம்ப எல்லாம் எலும்பு தோலுமா ஆயிடுறா எல்லாருமே. அப்போ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு படி சோள மாவு யாரோ தானமாக கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு வர. அதை வாங்கிட்டு கொடுத்த உடனே, ஆகா சோள மாவு வந்துட்டு, நீ சாப்பாடு உண்டு, நம்மளுக்கு சாப்பிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவா, அந்த சோள மாவை களியாக கழுவி எல்லாருக்கும் சாப்பிட்லான்னு 4 பேருக்கு எடுத்து 4 பாகமாக போட்டு வச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பிட உட்காருவா. சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருப்பா. அப்போ ஒரு அதிதி ஒருத்தர் வருவார், இன்னொரு பிராமணர் வருவார். அதிதி வந்த உடனே இவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இருக்கிற இதுக்கு பங்கு வந்துட்டாலே அந்த எண்ணம் இல்லை, இந்த இருக்க சோளமாவுக்கு பங்கு வந்துட்டாலேன்னு தான் சாதமாக தோணும் நமக்கு. அவருக்கு வந்து அதிதி வந்திருக்காரு, ஒரு அதிதிக்கு சாதம் போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நிலைமை உண்டாக்கிருக்காரு பெருமாள். இந்த பெருமாளை சேவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதிதியை உட்கார வச்சு எல்லாம் போய் அவருக்கு அந்த பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய பங்கு இருக்கு இல்லையா, அந்த 4 பங்காக போட்டு வச்சா இல்லையா, அந்த தன்னுடைய பங்கை எடுத்து இவருக்கு வந்து அதிதிக்கு கொடு அப்படின்னு சொல்லுவார். இந்த அதிதிக்கு தன்னுடைய பங்கை சோளமாவை போட்டுருன்னுவார். சோளமாவை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருவார். அவர் அதிதியும் எல்லாம் குளிச்சு கழிச்சுட்டு வந்து நேமனிஷ்டம் எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவா. அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு, இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் சுவாமி, இதை சாப்பிடுங்க அப்படின்னுவார். பரவாயில்ல, அதனால பரவாயில்ல கொடுன்னுவார். வாங்கி சாப்பிடுவார். அதை வாங்கி சாப்பிடுவார். அந்த ஒரு பாகத்தை வாங்கி சாப்பிட்றாரா, சாப்பிட்ட உடனே அந்த அதிதிக்கு அது ஒன்றும் போறல. அதிதி வந்து அதிருப்தியாகவே இந்த பிராமணனை பார்ப்பார், என்ன இது இத்தினோடு கொடுத்துருக்கேன்ற மாதிரி. உள்ளே போய் முழிப்பார் பிராமணன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அவரோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவன் வருவான். அவன் வந்து, ஏன் சுவாமி இங்கே மிரள்ற, உங்களுடைய எல்லா உள்ள நன்மைகளுக்கும் எல்லா தீமைகளையும் நானும் பங்கு உண்டு. நான் வந்து உங்களுடைய பாரியாள், என்னுடைய பங்கு உண்டு. இப்போ நீங்கள் வந்து அவசரப்படும் போது எனக்கு அதில் பங்கு இல்லையா, உங்களுடைய இதை நான் தீர்க்க வேண்டாமா? அதனால் நான் இல்லாத அவர் ஏதாவது சாபம் கொடுத்தாருன்னா அந்த சாபம் என்ன பாதிக்காதா? நீங்கள் இல்லாத என்னால் இருக்க முடியுமா? எனக்கு தேவையில்லை, என்னோட பங்கையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்கன்னுவா. இவர் எப்படி கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு வருவார். நீ வந்து எனக்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்க, எனக்காகவே நீ எவ்வளவோ பண்ணியிருக்க, உன்னுடைய பாகத்தை வச்சு ஒரு புருஷன் உன்னை காப்பாற்ற வேண்டியவனா, உனக்கு சாதம் போட்டு காப்பாற்ற வேண்டியவனா, என்ன நான் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கவன் நான் வந்து
அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத. நான் நேராக உனக்கு வந்து உன்னை வந்து உனக்கு இருக்கிற பாகத்தையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகுது? தப்பு இல்லையா? அந்த பாவம் என்ன சும்மா விடுமான்னுவா. இது பாவம் புண்ணியன்றதா இல்லை, அதிதியை நம்ம இப்போ திருப்திப்படுத்தணும், அவ்வளோதான். அதிதியை திருப்திப்படுத்துவோம். நீங்கள் பண்ணி இருந்து நான் சாப்பிட்ருவேன், நான் என்னால் சாப்பிட மாட்டேன், இது இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், அதனால் நீங்கள் இது அதிதிக்கு கொடுத்துருங்கோன்னுவார். அவர் எடுத்து போய் அதிதிக்கு போடுவார். அதிதிக்கு போனோடனே அதிதி அதை சாப்பிடுவார். அப்படியே மெதுவாக சாப்பிட்டுட்டே இருப்பார் அதிதி. அதிதி அதை ஃபுல்லாக அந்த ஒய்ஃபோட பங்கு பாகம் இருக்கு இல்லையா, அந்த பாகத்தையும் போட்டோடனே சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு மறுபடியும் திருப்தி இல்லாமலே இவரை பார்ப்பார். இந்த பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியாது. 2 பேரோட பாகத்தையும் போட்டாச்சு, சாப்பிட்டார், திண்டாடிட்டு இருக்கார். இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இதை சமாளிக்கிறது? இந்த மாதிரி அவருக்கு வந்து பசிக்கிறது, அது அதிதிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிதிக்கு வந்து திருப்தி பண்ணணுன்றது முக்கியமான விஷயம், அதுக்காக பண்ணுறார். அந்த மாதிரி நிலைமையில இது மாதிரி பண்ணுறமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார். யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் புள்ள வருவோம். அவர் புள்ள வந்து, அப்பா உங்களோட உங்களோட வாரிசு நான், நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் செஞ்சுருக்க பாவ புண்ணியங்களில் எனக்கு பங்கு உண்டு. நீங்கள் இதை பாவமாக நினச்சால நீங்கள் அதை அந்த அதிதிக்கு கொடுக்காத விட்டாலும் அதை அவர் சமைச்சுடுவார், அந்த சாபம் என்னையும் சேரும். அதுவே நம்ம அவருக்கு கொடுத்துட்டோம்னா அவர் புண்ணியமாக அவர் ஏதாவது நல்ல வரங்களை கொடுத்தாருன்னா அந்த வரங்களும் என்ன சேரும். அதனால் உங்களுடைய பாவ புண்ணியங்கள்லாம் என்னையும் சேர்ந்தது, அதனால் இதில் நீங்கள் தயங்காதீங்க, எனக்கு இருக்கிற பாகத்தையும் கொண்டு போய் கொடுங்கன்னு இவர் சொல்லுவார். இந்த அதிதி இந்த இவர் பிராமணன் சொல்லுவார், அது சரியில்லைப்பா, நான் வந்து நீ வந்து எனக்கு அடுத்த தலைமுறை, நீ வளரணும், நீ வளர்ந்து நீ பெரியவராகணும், உனக்கு சாப்பிட்றதுக்கு இந்த கொடுக்க வேண்டியது, உன்னை குழந்தையிலேருந்து நன்னா வளர்த்து கொண்டு வர வேண்டியது என்னோட வேலை, நான் அதை செய்யணும். அப்பெல்லாம் குழந்தையிலேயே கல்யாணம் பண்ணுவேன் இல்லையா, அந்த 10-12 வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும், அவ்வளோதான் அந்த பிள்ளைக்கு. உன்னை வந்து சரியான சாதம் போட்டு உன்னை ஒழுங்காக வளர்க்க வேண்டியது என்னோட கடமை. உன்னை நீ ஜனிச்சதுலேருந்து உன்னோட பால்ய பருவம் முடிகிற வரைக்கும் நான் உனக்கு இது பண்ணி விடணும். அதை என்னால் செய்ய முடியலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் எனக்கு அதை நான் பண்ணணும், அதை நான் உனக்கு பண்ணணும், அதை பண்ண முடியாமல் நீ வந்து எனக்கு தரேன்றியே, இது நியாயம் இல்லைப்பா, வேண்டான்னு. அவர் மறுபடியும் அவர் புள்ள வந்து நிர்பந்திப்பார். இல்லை, நீ வந்து என்னுடைய அப்பா, உன்னுடைய எல்லா லாப நஷ்டங்களுக்கும் நான் பொறுப்பு உண்டு, எனக்கும் பங்கு உண்டு, அதில் நீ செய்யறதுல எல்லாம் எனக்கும் பங்கு உண்டு. உனக்கு இதை புண்ணியம் வரணும்னா அதில் புண்ணியத்தை நீ சேர்க்கணும்னு நினச்சினா அந்த புண்ணியம் எனக்கும் சேரும். இப்போ நீ இவர் கொடுக்கலன்னா இவர் சபிச்சுட்டாருன்னா அந்த சாபம் வருது, அந்த சாபம் எனக்கு சேரும், அது பரவாயில்லையா? அதை ஏற்றுக்கிறியா நீ? அந்த சாபத்தை நம்ம ஏற்றுக்கலாமா? பரவாயில்லையான்னு இவர் பிராமணன். அவர் நீதி வாழ வேதம் படிச்சுவா இல்லையா, நீதி அந்த தர்ம காரியங்கள் நீதி எல்லாம் தெரிஞ்சவா, அவருக்கும் தெரியும், அவர் பிள்ளைக்கும் தெரியும், அவர் பிள்ளையும் வேதம்லாம் படிச்சுவோம் நல்ல இது. அப்போ மொழிப்பார் இவர், என்ன பண்ணுறதுன்னு என்ன சொல்கிறதுன்னே புரியல. பையன் வந்து கொடுத்துட்டு அவர் அதை எடுத்து கொடுக்குறான், அவனோட பங்கை எடுத்து கொடுக்குறான். கொடுத்த உடனே இவர் ஒன்றும் பதில் சொல்ல தெரியாத வாங்கின்னு விடுறாரு. அதை வாங்கிட்டு நீ நன்னா இருக்கணும், இந்த பங்கையும் நீ கொடுத்துட்ட, சரி நான் அதையும் கொண்டு போய் கொடுக்குறேன்ட்டு அதையும் கொண்டு போய் கொடுப்பார். அதையும் கொண்டு போய் கொடுத்தோடனே அது அதிதி அதையும் வாங்கி சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அதிதி கடைசியில் அப்படியே மறுபடியும் ஏக்கமாகவே பார்ப்பார், பசிக்கிற மாதிரியே. போச்சுடா நீ எல்லாரும் 3 பேருமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுவா, ஆனால் வெளியே சொல்ல மாட்டான். என்ன இப்படி ஆயிடுச்சு போகும்போது அவன் மருமகளுக்கு ஒரு பங்கு வச்சு பாருவார். அவன் வருவா, அவன் வந்து நீங்கள் வந்து என்னுடைய குரு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான், என்னோட பரம குரு, நீங்கள் குருவோட குரு அப்பா, அவரை உற்பத்தி பண்ணதே நீங்கள் தான், அவரோட பங்கையே நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய பங்கையும் நீங்கள் அவர் கொடுத்துடணும், அதுதான் நியாயமாக இருக்கும். அவர் எப்படி உங்கள் ஒய்ஃபோட பங்கை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அவரோட பங்கை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா என்னோட பங்கையும் வாங்கி கொடுத்துடணும். உங்கள் ஒய்ஃபுக்கு எப்படி உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைக்கு நான், அதனால் என்னோடதையும் நீங்கள் என்னை மறுக்காமல் ஏற்றுக்கணும்னு. இவர் வந்து வேண்டாம்மா, அதெல்லாம் வேண்டாம், அது சரியாக இருக்காது, அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட வாங்கக்கூடாது, அது நான் பெரிய பாவம் பண்ணவன் ஆகிடுவேன், தப்பு பண்ணவன் ஆகிடுவேன், நீ வந்து இன்னொரு வீட்டு பொண்ணு, இந்த வீட்டுக்கு வந்தவன், உன்னை நன்னா வச்சுக்க வேண்டியதான் என்னோட கடமை, உன்னை என்னால் வச்சு சரியாக வச்சு பராமரிக்க முடியலையே, உனக்கு சரியாக போஷாக்கு கொடுக்க முடியலையேன்னு தான் நான் மனசில் ஏங்கிட்டு இருக்கேன். நான் ஒரு உஞ்சவர்த்தி பிராமணன், என்னால் முடிஞ்சதான் நான் செய்ய முடியும், என்னால் அதை செய்ய முடியாது நான் ஐங்கிட்டு இருக்கேன், வேண்டாம்மா இதுன்னு கையெடுத்து கும்பிடு வராது. அவள் அதெல்லாம் முடியாதுன்னுடுவா. அந்த மருமகன் வந்து அதெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் என்னையும் என்னை வந்து உண்மையாகவே உங்கள் பிள்ளையோட ஒரு பாரியாக நினச்சேன்னா, நான் உண்மையாகவே பதிவிருத்தியாக நீங்கள் என்ன மனசில் நினச்சேன்னா உங்கள் பிள்ளைக்கு மட்டும் ஒய்ஃபாக இருக்க, உங்கள் பிள்ளைக்கு ஒய்ஃபாக வந்தவனா நான் நன்னா இருக்கணும்னு நினச்சேன்னா, உங்கள் பிள்ளை நன்னா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் 2 பேரும் எங்கள் குடும்பம் எங்கள் வம்சம் விருத்தியெல்லாம் நன்னா வரணும், நாங்கள்லாம் நன்னா இருக்கணும்னு நீங்கள் மனசாக நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்கிக்கணும், வாங்க மாட்டேன்னு சொல்லவே கூடாது, அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னுவா. இவருக்கும் ஒன்றும் புரியாது.
சரின்னு சரின்னு வாங்கிக்கிறேன். அதையும் கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அதையும் வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அவருக்கு பசி தீர்த்து போகிறது. கண்ணு முடிச்சு பார்க்குறாரு. கண்ணு முடிச்சு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இவாளை நீங்கள் நன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் இந்திரன் வந்தது இந்திரன் வெளியே போயிடுறார். போன உடனே அந்த அந்த சோள மாவில் களி பண்ணா பாருங்க, அந்த களியை இந்த கீரிப்புள்ள அங்கே சுவாசிச்சுட்டு இருந்தது. சுவாசிச்சுட்டு இருந்ததுனால அவர் அது தலையெல்லாம் தங்கமாக மாறிடுது. இவர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எழுந்த உடனே அந்த மாவு கீழே சிந்தி கிடக்கும். சோள மாவு கழித்து கிளம்பும்போது கொஞ்சம் கீழே சிந்திடுறது இல்லையா, அந்த சிந்தினது மேலே விழுந்து இந்த கீரிப்புள்ள புரளும் போது அந்த மாவு போட்ட இடம்லாம் தங்கமாக மாறிடுது. மீதி பார்த்தது வேற இல்லை. அங்கே கொஞ்சம் விழுந்த பாவம் ஒரு பாகத்தை வந்து போயிடுது. சரி, வேற ஏதாவது யாகங்கள்ல இல்லை பெரிய ராஜாக்கள் பண்ணுற தர்மங்களில் தானங்களில் போய் இதை இந்த அளவுக்கு பவர் இருக்கிற ஏதாவது ஒன்றில் போய் நம்ம பண்ணிட்டு சேர்த்துப்போம். அந்த இந்த 500 பக்கத்தையும் தங்கமாக மாற்றிக்கலான்ட்டு நான் ஒவ்வொரு யாகமாக போய் பார்த்துட்டு ஒவ்வொரு யாகமும் ஒவ்வொரு ராஜாக்களோட இதுலேயும் அரசவையிலையும் படிச்சூட்டு விழாவிலையும் போய் கலந்துட்டு அதுலாம் நான் அதை பண்ணிட்டு வரேன். யாகங்கள் நடக்கிற இடத்துல புண்ணியங்கள் நடக்கிற இடத்துலலாம் போய் பண்ணிட்டு வரேன். அங்கே எங்கேயுமே இது மாறலைன்னும் போது நான் அதை நான் அந்த பிராமணனுடைய அவரோட இதுக்கு நான் ஈக்குவலாக ஏற்றுக்க மாட்டேன். அதனால தான் நான் இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன். மறுபடியும் நான் உங்களை பார்த்து சிரித்ததும் உங்களை பார்த்து இது அந்த பிராமணனோட இதுக்கு ஈடாகாதுன்னு சொன்னதும் இதுதான். இந்த பிராமணனோட கதையை கேட்டிங்களே, இப்போ சொல்லுங்க, நான் சொன்னது நான் சிரிச்சது தப்பா ரைட்டா, நான் சொன்னது கரெக்டாக ரைட்டான்னு எல்லாரும் வெக்கப்படுவான். எவ்வளவு பெரிய செலவு பண்ணி எவ்வளோ பெரிய யாகத்தை பண்ணியிருக்கார். இதில் ஒரு கீரிப்புள்ள இந்த யாகம் இதுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு போகிறத அப்படின்னு இது தர்மரும் கேட்டுப்பார். தர்மர் கேட்டு, ஆகா ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்த நீ, உண்மைதான் இது, அந்த மாதிரி எங்களால் முடியாது தான், உண்மைதான். அந்த யாகத்துக்கு அந்த அவருடைய தானம் பண்ணதுக்கு நடுவில் இதெல்லாம் ஒரு தானமே கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். தர்மர் சொல்லுவார். தர்மர் சொன்ன உடனே அந்த கீரிப்புள்ள சரி நான் வேற எங்கேயாலும் போய் பார்க்குறேன்ட்டு ஓடி போயிடும். ஆக எவ்வளவுதான் என்னதான் செலவு பண்ணி எவ்வளவு பெரிய தர்மத்தை பண்ணாலும் இந்த இடத்துல நமக்கு இந்த கிடைக்கிற நீதி அதுதான். எவ்வளவு பெரிய தர்ம காரியங்களை பண்ணினாலும் எவ்வளவு பெரிய யாகத்தை நடத்தினாலும் ஆத்மார்த்தமா அந்த ஏழை பிராமணன் கொடுத்தா பார்த்தீங்களா, தனக்கு இருக்கிறத தன்னுடைய பங்கையும் சேர்த்து கொடுத்துட்டு தன்னுடைய ஒய்ஃபோட பங்கு கொடுத்து அதில் தன்னோட புள்ள பங்கையும் கொடுத்து தன்னோட மாட்டு பொண்ணு பங்கையும் கொடுத்து அதிதியை கௌரவிக்கணும், அதிதியை வயர் நிறைய வைக்கணும்னு நினைச்சார் இல்லையா, அதுதான் பெருசு. நீங்க எவ்வளவுதான் காசு, நீங்க ராஜாவா இருக்கீங்க, உங்ககிட்ட பணம் இருக்கு, நீங்க யாகம் பண்றீங்க, அது வேற. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு உஞ்சவர்த்தி பிராமணன் இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை பண்ணியிருக்காருன்னா அதை நம்ம பாராட்டணும். அது நியாயம்தான் அப்படின்னு இவர் சொல்லுவார். தர்மர் சொல்லுவார் அந்த கீழ்ப்பிள்ளைகிட்ட, உன்னுடைய ஸ்டாண்டு கரெக்டு தான், அந்த அளவுக்கு எனக்கு கிடையாது, என்னுடைய யாகத்துல அந்த அளவுக்கு இல்லை, இவ்வளவுதான் என்னுடைய யாகம். என்னுடைய யாகம் அந்த பிராமணன் செய்த அந்த தவத்தை அந்த தானத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அந்த கீரிப்பிள்ளை சிரிச்சுட்டு அந்த கீரிப்பிள்ளை தர்மரை பார்த்து, நீ தர்ம நியாயம் தெரிஞ்ச ராஜா, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதை வேற யார்ட்டா சொல்லியிருந்தேன்னா என்னை கொண்டுருப்பா. இதனால் ஒரு கீரிப்பிள்ளை அந்த கீரிப்பிள்ளை பிடிச்சி வெட்டுக்கடான்ருப்பா இல்லையா. இது என்ன, இது எங்கேயோ போதுன்றது, யாரா பிராமண கதை சொல்லி அதுக்கு ஈடு இல்லைன்றது, இது எவ்வளோ பெரிய இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் யாகம், இதை போய் அது குறை சொல்கிறதுன்னு சொல்லியிருப்பா இல்லையா. அதை தான் சொல்கிறாரு இங்கே. அதை அந்த கீரிப்புள்ள சொல்கிறது. கீரிப்புள்ள சொன்ன உடனே இவருக்கு தர்மர் அதை ஒத்துக்கிறார். அதுதான் மெயின். தர்மர் அதை ஒத்துக்கிறது தான் இந்த கீரிப்புள்ளையும் சொல்கிறது. கீரிப்புள்ள சொன்ன தர்மர் தன்னுடைய யாகம் பெரியதுன்னு நினைக்கல. கீரிப்புள்ள சொன்ன விஷயம் கரெக்டு தான், கீரிப்புள்ள எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சுதான் சொல்கிறது அப்படின்றத தர்மர் உணர்ந்துடுறார். தர்மர் உணர்ந்து தர்மர் கீரிப்புள்ளைகிட்டே சொல்லுவார், நீ சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொன்ன மாதிரி அதுக்கு ஈடு ஆகாது என்னோட தர்மம்லாம், நான்லாம் பணம் இருந்து செய்கிறேன். அதை அவருக்கு தர்மரை சொல்லுவார், நான்லாம் காசு இருந்து நான் ராஜாவாக இருந்து செய்கிறேன். அந்த இதை ஒரு உஞ்சவர்த்தி பிராமணன் இவ்வளோ தூரம் ஒருத்தரை காப்பாற்றிருக்காருன்னா அது பெரிய விஷயம். உஞ்சவர்த்தி பிராமணனால இதை பண்ண முடியும்னா, இந்த அளவுக்கு ஒரு தர்மத்தை பண்ணி காக்க முடியும்னா, அதுவும் அவரோட அவரோட ஒய்ஃபு, அவரோட புள்ள, அவரோட மாட்டு பொண்ணு எல்லாரோட காசையுமே எடுத்து கொடுத்துருக்காரு. அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதை பண்ணியிருக்காருன்ற போது அவருடைய யாகத்தை நான் மதிக்கிறேன், அவருடைய இதை நான் ஒத்துக்கிறேன், ஏற்றுக்கிறேன்னு கீரிப்பிள்ளைகிட்ட சொல்லுவார். தர்மர் சொல்லுவார். தர்மருக்கு முதல்ல இருக்கும், அந்த மாதிரி ஒரு
இவ்வளோ பெரிய யாகத்தை நடத்த முடியுமா இல்லை யாராவது வந்து அதை வந்து அந்த யாகத்தை எல்லாம் விட அவர் பண்ண தானம் தான் பெருசுன்றது அந்த இடத்துல கீரிப்புள்ள உணர்த்துறது. கீரிப்புள்ள அவருக்கு சொல்லிட்டு போகிறது. உடனே இவரும் அதை ஒத்துக்கிறார். ஆமாம் கரெக்டு தான்னு தர்மரும் ஒத்துக்கிறார். தர்மர் ஒத்துட்டு கீரிப்பிள்ளையை பாராட்டுறார். கீரிப்பிள்ளையை நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறார். கீரிப்பிள்ளை வந்து தான் தர்ம தேவதை. அது வந்து நேரடியாக வாழ்த்திட்டு போயிடுறது. நான் வந்து இது ஒரு கதை, இது நடந்தது தான், உண்மையாக நடந்தது தான் அங்கே இருக்குது. அங்கே அந்த அந்த குருஷேத்திரத்தில் நடந்தது. நீ பண்ணது நீ பண்ண யாகமும் பெரிய யாகம் தான், ஒன்று சாதாரண விஷயம் கிடையாது. உன்னுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். உன்னுடைய இதை உண்மையாகவே பாராட்ட வேண்டியது தான். நீ வந்து சாதாரண ஆள் இல்லை அப்படின்றத சொல்லும். நீ உன்னுடைய உன்னுடைய உயர்ந்த குணம் இதில் தெரியறது அப்படின்னு அந்த கேள்வி பிள்ளைய சொல்லும். அந்த தர்ம தேவதை வந்திருக்கு இல்லையா, நான் வந்து உன்னுடைய தர்ம தேவதையோட புள்ள தான், தர்மரோட யமதர்மனோட புள்ள தானே இவர். தர்ம தேவதைன்றது யாருன்னா யமதர்மன் தான். யமதர்மன் வந்து நீதிமான். யமதர்மன் மாதிரி நீதி சொல்றதுக்கு ஆளே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. யமதர்மன் வந்து நீதிக்கு அவன் தான், நீதிக்கு யமதர்மன் தான். யமதர்மன் நீதியை தாண்டி செய்யவே மாட்டான். நீதி என்னவோ அதுதான். அதுதான் சித்திரகுப்தம் கணக்குன்றாலே அதுதான். அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவார். யமதர்மனுக்கு வந்து நீதி நல்லா தெரியும். நீதியை தாண்டி அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் எப்பயுமே. நீதிக்கு புறம்பாக செய்கிற ஆளே கிடையாது யமதர்மன். யமதர்மன் அதை செய்கிற இந்த இந்த இதை வந்து சொல்கிறாருக்கு இவருக்கு, தர்மருக்கு, நீ செஞ்சது கரெக்டு, நீ பண்ண யாகமும் பெரிய யாகம்தான், இல்லை கூட உனக்கு வந்து உன்னோட யாகத்தை உன்னை பார்த்து வாழ்த்திட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன், இந்த ரூபத்தில் வந்தேன் அப்படின்னு. இவருக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு நம்ம பெரிய யாகம் பண்ணிக்கோன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த செருக்கை அடக்குவார். அந்த செருக்கை அடக்கி இவரை வந்து ஒரு பக்குவப்படுத்திட்டு போவார் யமதர்மன். யமதர்மன்றது தர்மரோட பேரண்ட்ஸ், அப்பா. தர்மரோட அப்பா அந்த காரியத்தை பண்ணுவார். இப்படியாக இந்த கதை முடியறது. நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்ப்போம் மீதியை. தேங்க்யூ.